ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம முதல் இரவு எப்படி துவங்கிறது அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். திருமணமாகி முதல் இரவு எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்றத பற்றி நிறைய பேருக்கு தெரியறதில்ல. சில பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதில் நிறைய பேர் நிறைய தவறுகள் செய்கிறாங்க. இதில் நம்ம எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். முதல் விஷயம் நம்ம என்ன கவனத்தில் கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், நம்மளை பற்றி நம்முடைய மனைவிக்கு ஒரு சின்ன புரிதல் உண்டாகணும். ஒரு பரஸ்பரம் ஒரு நட்பு உண்டாகிறதுக்காக ஒரு சின்ன ஒரு ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன் நம்முடைய மனைவிக்கு கொடுக்கணும். நம்முடைய வாழ்க்கையுடைய நல்ல அனுபவங்கள் பற்றி நம்ம நம்முடைய மனைவிக்கு எடுத்து சொல்லணும். அதே மாதிரி அவங்களுக்கும் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள், நல்ல அனுபவங்கள் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம மனைவிக்கு சொல்லணும். அதனால் என்ன ஆகும்னா, ஒரு நல்ல பரஸ்பரம் ஒரு நட்பு ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். இதுதான் நம்ம முதல்ல செய்யக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? ரெண்டாவது விஷயம் நம்ம எதை கவனத்தில் கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு தாம்பத்தியத்துக்கு நம்ம தயார் செய்யணும். எப்படி அவங்க தயாராவாங்க அப்படின்னா, நம்ம ஃபோர் ப்ளே செய்யும்போது அவங்க தயாராவாங்க. ஃபோர் ப்ளே அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு முத்தங்கள் கொடுக்கறதின் வழியாக அவங்க தயாராவாங்க. இப்போ பெண்களுக்கு ஒரு சில சென்சிட்டிவான இடங்கள் இருக்குது. அந்த இடங்களில் அவங்களுக்கு முத்தங்கள் கொடுக்கும்போது அவங்க சைக்கலாஜிக்கலாக அவங்க அதுக்கு தயாராவாங்க. உதாரணமாக சொல்லப்போனால், அவங்களுடைய கழுத்து பகுதிகள், உதடு பகுதிகள், மார்பகங்கள், இந்த மாதிரி சில சென்சிட்டிவான பகுதிகள் இருக்குது. அங்கே அவங்களுக்கு முத்தங்கள் கொடுக்கும்போது அவங்க தாம்பத்தியத்துக்கு அவங்க தயாராவாங்க. மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம், இதில் தான் நிறைய ஆண்கள் 90% ஆண்கள் தவறு செய்வாங்க. பெண்களுடைய அந்த பெண்ணுறுப்பு அப்படின்றது நல்ல விரியக்கூடிய தன்மை உள்ளது தான். ரப்பர் மாதிரி நல்ல விரியக்கூடிய தன்மை உள்ளது தான். ஆனால் ஆரம்பத்தில் அந்த மாதிரி இருக்காது. சுத்தமாக அது கொஞ்சம் கூட அது விரிஞ்சிருக்காது. அதுக்கு தான் நம்ம சீல் அப்படின்னு கூட சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போது முதல் இரவில் நம்ம மனைவியோடு போய் தாம்பத்தியத்தில் ஈடுபடும்போது, அப்படியே நம்ம போய் செய்யும்போது அவங்களுக்கு நிறைய வலிகள் ஏற்படும். நிறைய ஆண்கள் என்ன செய்வாங்கன்னா, கொஞ்சம் கூட அதை பற்றி கவலைப்படாமல் காட்டு மிராண்டித்தனமாக அவங்க போய் அப்படியே செய்வாங்க. அதனால் நிறைய பெண்களுக்கு என்ன ஆகுனா, தாம்பத்தியத்து மேலேயே ஒரு பெரிய ஒரு வெறுப்பு உண்டாகும். அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நம்ம செய்யாமல் என்ன செய்யணும்னா, லூப்ரிகண்ட் அப்படின்னு ஒன்று வரும். அது ஜெல்லு மாதிரி இருக்கும். மெடிக்கலில் கேட்டிங்கன்னா அதை கொடுத்துருவாங்க. அதை நம்ம ஆணுறுப்பில் தடவி அதை என்ன செய்யணும்னா, நம்ம நம்மளுடைய இன்டர்கோர்ஸ் ஆரம்பத்தில் தான், இது முதல் இரவில் தான் ஒரு 10 நாளோ 15 நாளோ அந்த அவங்களுடைய பெண்ணுறுப்பு கொஞ்சம் விரிஞ்சாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஓரளவுக்கு வெஞ்சாச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா நம்ம இந்த ஜெல்லை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆரம்பத்தில் தான் நம்ம என்ன செய்யணும், இந்த ஜெல் யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஷர் கொடுக்கணும். எடுத்தோடனே அப்படியே நிறைய ப்ரெஷர் கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கும். கொஞ்சம் அவங்களுடைய ஹோல் அப்படின்றது கொஞ்சம் பெருசாகும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யலாம், பியூரான அந்த ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட அந்த ஜெல் மாதிரியே வேலை செய்யும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கவனத்தில் கொள்ளணும். இந்த மாதிரி நல்ல தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.